சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. ஐயோ, நாங்க கல்லுப்பட்டியில இருந்து வர்றோம். ரோடு குண்டு குழியுமா இருக்குது. பக்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி போறதுன்னே தெரியாத ஒரு ஆள் கீழே கூட விழுந்துட்டாரு. ஒரு போன வருஷம் நான் தான் தூக்கி விட்டேன். கீழே விழுந்துட்டாரு. இப்படி சாமிகளுக்கு செஞ்சு அந்த ரோடு இப்படி இருக்கு. இது என்ன பண்றது? இது இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. சாமியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. நானும் அப்படியே அழுதுட்டேன் ஒரு கண்ணுக்கு. அப்புறம் என்ன சாமி பண்ணுறது? சரி, எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்போம். நம்ம என்ன செய்ய முடியும்? நாங்கள் அதுக்கு தான் முயற்சி பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி இப்போ காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து எவ்வளோ கூட்டம் கூட்டியிருக்கோம் தெரியுமா? எங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டமாக கூட்டி இப்போ ரெடி பண்ணி பக்தர்களுக்கு நல்ல வழியை கொடுக்கறது நாங்கள் தான் அதை செய்தோம். அப்புறம் என்ன சாமி? எத்தனை வருஷமா பழனி பாதயாத்திரை வரீங்க? ரோடு நாங்கள் 2-3 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக வர்றோம், விட்டு விட்டு வர்றோம் சாமி. எங்கேருந்து வரீங்க? நான் கல்லுப்பட்டி அந்த பக்கத்துலேருந்து வரோம். ரோடு டேமேஜ் எங்கெங்க இருக்கு? அதெல்லாம் ரொம்ப சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கு தான் சொல்லும். அங்கெல்லாம் கணக்கு கொடுக்க முடியுமா சாமி? சும்மா ஒரு இடத்துல இருக்குது. என் பேர் கண்ணன் சாமி. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இது வந்து சிவூரிப்பட்டி ரோடு விவிஆர் மகாலுக்கு இறக்கம். இந்த எம்ஜிஆர் நகர்னு சொல்லுவாங்க. இதுல தான் வந்து பக்தர்கள்லாம் வந்து பாத யாத்திரை வர பக்தர்கள்லாம், பழனிக்கு வர பக்தர்கள்லாம் இந்த பாதையில தான் நடந்து மலைக்கு இடும கோயில் வழியா போவாங்க. இப்போ வந்து இந்த பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கல் முள்ளு கரடு முரடாக இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதமாகவே இப்போ ரொம்ப நாளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதமாக இருக்குது. இது பக்தர்கள்லாம் நிறைய கல் குத்துது அது இதுன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி நடக்க முடியாமல் அவங்க ஏற்கனவே ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வர்றாங்க. அவங்க காலில் செருப்பு கூட இல்லாமல் வர்றாங்க. இந்த மாதிரி வந்து கல்லுலாம் குத்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நாங்கள் எங்களால் தமிழக வெற்றி கழக சார்பாக ஏதோ எங்களால் முடிஞ்ச நாங்கள் தொண்டர்கள்லாம் சேர்ந்து ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கல்லுகளை குத்தாத மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த கொஞ்சம் சிகிரிப்பட்டி ஊராட்சி, இந்த ஆய்க்குடி இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் இதுக்கு நல்ல பாதையை போட்டு கொடுத்தாங்கன்னா, ஏதோ தார் சாலையோ இல்லை சிமெண்ட் சாலையோ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்தாங்கன்னா பக்தர்கள் போய் வர்றதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அவங்களும் சிரமம்லாம் போயிட்டு வருவாங்க. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும் தமிழக வெற்றி கழக சார்பாக கேட்டுக்கிறாங்க.